நீங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல திடீர்னு ஒரு நாள் கெட்ட வாடையோட தண்ணி வந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இது 2013ல உலகத்தையே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்ச எலைசா லாமோட உண்மையான கதை. இந்த 21 வயசான எலைசா லாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு வினோதமான ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. சில நாட்கள்ல அவங்க மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகுது. இதுல எலைசா ஹோட்டலோட லிஃப்ட்ல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாங்க. லிஃப்ட்ல இருக்க எல்லா பட்டன்ஸையும் அழுத்துறாங்க. லிஃப்ட்டுக்கு வெளியில யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி வெளியே எட்டி பாக்குறாங்க. ஆனா அவங்க கைகள் அசைச்சு யாருக்கிட்டயோ ரொம்ப நேரமா கம்யூனிகேட் பண்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க யார்கிட்ட பேசினாங்கன்னு ஒரு மர்மமாவே தான் இருக்கு. இந்த லிஃப்ட விட்டு வெளியே வந்த எலைசா ஒரே அடியா காணாம போறாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 வாரம் கழிச்சு ஹோட்டல்ல தங்கி இருந்த மத்த கெஸ்ட்லாம் தண்ணில ஏதோ கெட்ட வாடை வரதா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் வாட்டர் டேங்கை செக் பண்றப்போ அவங்க கண்டுபிடிச்சது எலைசா லாமோட நிர்வாண உடல். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ்ல எந்த காயமும் இல்ல, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண தடயமும் இல்லைன்னு வந்தாலும் யாருக்குமே அனுமதி இல்லாத ரூஃப்டாப்க்கு எலைசா எப்படி போயிருப்பாங்க? அதுவும் பூட்டி இருக்க வாட்டர் டேங்க்குள்ள எப்படி உங்களால போயிருக்க முடியும்? இது கொலையா, தற்கொலையா, இல்ல அமானுஷ்யமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.